என்னுடைய திரைப்படத்திற்கு மற்றவர் டப்பிங் பேசுவதா என்று மறுத்து தானே குரல் கொடுத்த எம்ஜிஆர். அந்த திரைப்படம் வெற்றி பெற்றதா இல்லையா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படத்திற்கு டப்பிங் குரல் வைத்து கொள்ளலாம் என்று படத்தின் தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் சொன்னபோது எம்ஜிஆர் அதனை ஏற்க மறுத்துவிட்ட நிலையில் அந்த திரைப்படத்திற்கு வித்தியாசமாக டப்பிங் பேசியிருப்பார் எம்ஜிஆர். அதாவது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் முக்கிய முன்னணி நட்சத்திரமாக ஜொலித்தார். யார் தயாரிப்பாளராக இருந்தாலும் தான் நடிக்கும் திரைப்படம் தொடர்பான முடிவை தானே எடுக்கும் வல்லமையுடன் வலம் வந்தவர்தான் எம்ஜிஆர். அந்த வகையில் 1967ஆம் ஆண்டு வெளியான காவல்காரன் என்ற திரைப்படத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. எம்ஜிஆர் நடிப்பில் அதிக படங்களை இயக்கிய இயக்குனர் என்ற பெருமை இயக்குனர் ப. நீலகண்டனுக்கு உண்டு. இவரது இயக்கத்தில் 1967ஆம் ஆண்டு வெளியான படம்தான் காவல்காரன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவகுமார், நம்பியார் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்த இந்த திரைப்படத்தை சத்யா மூவிஸ் ஆர்.எம். வீரப்பன் தயாரித்திருந்தார். காவல்காரன் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டார். இதனால் படப்பிடிப்பு பாதியில் நின்று போன நிலையில் ஒரு சில மாதங்கள் கழித்து உடல் நலம் தேறி வந்த எம்ஜிஆர் மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது எடுத்த பாடல்தான் நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது என்ற பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. படப்பிடிப்பு பணிகள் முடிந்து படத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்காக டப்பிங் பேசிய போது எம்ஜிஆர் முன்பு இருந்ததை போல் அவரால் டப்பிங் பேச முடியவில்லை. எம்ஜிஆரின் குரல் முற்றிலுமாக மாறியிருந்தது. இதனால் தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன், அண்ணே உங்க குரல் முன்பு போல் இல்லை, இதனால் வேறு ஒருவரை வைத்து டப்பிங் பேசிவிடலாம் என்று கூறியுள்ளார். ஆனால் அதற்கு மறுத்த எம்ஜிஆர், நான் குண்டடிப்பட்டது எல்லோருக்கும் தெரியும், குண்டு இன்னும் என் தொண்டையில் இருப்பதும் தெரியும். என் ரசிகர்கள், மக்கள் என அனைவருக்குமே எனது இந்த நிலை பற்றி தெரியும். அதனால் நானே பேசுகிறேன். நான் தவறாக பேசினாலும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறி அந்த படம் முழுவதும் தன் குரலிலேயே டப்பிங் பேசியுள்ளார் எம்ஜிஆர். படம் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. காவல்காரன் திரைப்படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் நடித்த அனைத்து திரைப்படத்திற்கும் எம்ஜிஆரே டப்பிங் பேசியிருந்தார். நெஞ்சில் குண்டடிப்பட்ட பிறகு அவர் தன் குரலில் பேசிய அனைத்து திரைப்படங்களுமே வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.